அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் துஆ செய்யும் போது எந்த நேரத்தில் எப்படி அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும், எப்படி துஆ செய்தால் அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான் என்றெல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்று நாம் எப்படி அல்லாஹ்விடம் துஆ செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்க்க போகின்றோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களுக்கு எதிராக நீங்களே துஆ செய்யாதீர்கள், உங்களின் குழந்தைகளுக்கு எதிராகவும் துஆ செய்யாதீர்கள், உங்களின் சொத்துக்களுக்கு எதிராகவும் துஆ செய்யாதீர்கள். இப்படி துஆ செய்வதன் மூலம் நீங்கள் அல்லாஹ்விடம் எதையேனும் கேட்டு உங்களுக்கு அவன் துஆ ஏற்கின்ற அந்த நேரத்திற்கு உட்பட்டுவிட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 3009வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாம் அல்லாஹ்விடம் எங்களுக்கு எதிராகவே நாங்கள் துஆ செய்யக்கூடாது. எங்களுடைய வாழ்வில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டுவிட்டால், துன்ப துயரங்கள் ஏற்பட்டுவிட்டால் நாம் எங்களுடைய வாழ்வின் எல்லைக்கே சென்று விடுவோம். சிலர் தங்களுக்கு எதிராகவே திட்டிக் கொள்வார்கள், தங்களுக்கு எதிராகவே அல்லாஹ்விடம் துஆ செய்து கொள்வார்கள். இப்படி நாம் ஒருபோதும் துஆ செய்யக்கூடாது. அதே போன்றுதான் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எதிராக துஆ செய்யக்கூடாது. மனிதர்கள் என்ற வகையில் அனைவருமே தவறுகள் செய்யக்கூடியவர்கள்தான். அப்படித்தான் எங்களுடைய குழந்தைகளும் ஏதாவது தவறுகள் அறிந்தோ அறியாமலோ செய்திருந்தால் நாம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடம் துஆ செய்யக்கூடாது. அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்கும்படியும் அவர்களுடைய நல்வாழ்வுக்கும் தான் நாம் அல்லாஹ்விடம் கையேந்த வேண்டும். அதற்கு மாறாக குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் குழந்தைகளுடைய இன்மை மறுமை இரண்டுடைய வாழ்வையும் வீணாக்கக்கூடிய வகையில், அவர்களுக்கு இன்மை மறுமை இரண்டிலுமே இழப்புக்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெற்றோர்கள் என்ற வகையில் நாம் எந்த ஒரு துஆவையும் செய்யக்கூடாது. அதே போன்று எங்களுடைய சொத்துக்களுக்கு எதிராகவும் நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்யக்கூடாது. நாம் அப்படி எங்களுக்கு எதிராக, எங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக, எங்களுடைய சொத்துக்களுக்கு எதிராக துஆ செய்து நாம் துஆ செய்த அந்த நேரம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரமாக இருந்து துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டால் அது எங்களுக்கே வினையாக முடியும். எனவே நாம் இவ்வாறான துஆக்களை மேற்கொள்ளக்கூடாது என எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். எனவே நாம் எம்முடைய வாழ்வில் இவ்வாறாக துஆ செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனையவர்களுக்கும் நாம் இந்த விடயத்தை எத்தி வைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.